கங்காவதரணத்தை பத்தியும் கேட்டார். கங்கை எப்படி தோன்றினாள்? இந்த கங்கையை பத்தி சொல்லும் போது 3 பிரமாணங்கள் இருக்கு. பகீரதன் பிரார்த்தித்தான், அப்பா எனக்கு கங்கை வர வேண்டும், என் முன்னோர்களுக்கு பிராயஷ்சித்தமாக வர வேண்டும். அப்ப கங்கையை தாங்கிறதுக்கு யாரால முடியுங்கிறச்ச சிவபெருமானுடைய அந்த கீர்த்தியால் தான், அவருடைய ஜட்டையால் தான் கங்கையை தாங்க முடியும். அப்ப கங்கா இங்கேருந்து வரணுமே, அது எங்கேருந்து வரணும்ங்கிறச்ச சொல்லும் போது, பெருமாள் வாமனனாக வந்து திரிவிக்ரமனாக உலகை அளக்கும் போது அவருடைய இடது கால் லெஃப்ட் லெக் மேல போச்சான். அப்பதான் பிரம்மா சரஸ்வதி எல்லாம் சத்தியலோகத்துல உட்கார்ந்து இருக்கா. சரஸ்வதி வீணை வாசிக்கிறது நிறுத்திவிட்டா. சுவாமி எட்டி பாருங்கண்ணா. இவர் எதழ பிடிச்சுன்னு எட்டி பார்த்தா பெருமாளுடைய திருவடி மேல வந்துட்டே இருக்கு. இது யாருதுன்னு கேட்டார் பிரம்மா. இது என் மாமனாரோடதுன்னா. ஏன்னா மாமனார்னா நாராயணன் இல்லையா, அது எப்படி தெரிஞ்சதுன்னு பிரம்மா கேட்டார். பாதத்துல சங்க சக்கர முத்திரையெல்லாம் தெரியறதே இது பெருமாள் தான் இருக்கும். அப்ப பிரம்மா என்ன பண்ணார், கையில இருந்த கமண்டலு ஜலம், ஏன்னா பொதுவா அந்த காலத்துல மகான்கள்லாம் யாராவது ஆத்துக்கு வந்தா அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனியம்னு பண்ணுவா. இன்னைக்கும் நீங்க ஏதாவது ஒரு கிரியை பண்ணா அந்த வாத்தியார் சொல்லுவார், கை அலம்பிக்குங்கோ கால் அலம்பிக்குங்கோ அதெல்லாம் பண்ணுங்கோன்ட்டு. யாராவது ஆத்துக்கு வந்தாலே கால் அலம்பி விடுறது வழக்கம். பொதுவா நம்ம அப்படியே தண்ணியை கொட்டக்கூடாது, கையால் அந்த ஜலத்தை இப்படி விடணும். அவர் காலை சோதனம் பண்ணிட்டு அதுல ரொம்ப பாகவதோத்தமராக இருந்தால் 2 துளி அப்படியே தலையில தெளிச்சுட்டு உள்ள வாங்குவோன்னு சொல்லணும். அதுதான் அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனியம். மாமனார் நம்ம மாத்துக்கு வந்துட்டு இருக்கார், உங்க அப்பா வந்துட்டு இருக்கார், அவருக்கு அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனியம் வேண்டாமான்னு கேட்டபோது தன் கமண்டலத்தில் இருந்த கங்காஜலம் அதால பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி பிரம்மா விட்டார். அப்ப பெருமாளுடைய திருவடிக்கு பிரம்மா திருமஞ்சனம் பண்ணி விட்டது கங்கா ஜலத்தால்.